والليل إذا يغشى والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها الله أكبر بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها
والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والليل إذا يغشاها ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நல்விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, நாம் இன்று புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த 10 நாட்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்டுள்ளார்கள். அப்படி அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஹ்திகாஃப். இஹ்திகாஃப் என்பதற்கு தங்குதல், சிறை வைத்தல், பற்றுதல் என்ற பொருட்கள் உண்டு. இஸ்லாமிய வழிமுறைப்படி பள்ளியில் குறிப்பிட்ட நாட்கள் தங்கியிருப்பதற்கு தான் இஹ்திகாஃப் என்று கூறப்படும். கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கடைசி 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்துள்ளார்கள். இந்த இஹ்திகாஃபில் பள்ளியில் இருக்கும்போது அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர வேறு எதற்காகவும் வெளியே செல்லக்கூடாது என்றும் அத்தியாவசிய பேச்சுக்களை தவிர வேறு எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்கள் இருப்பதை போன்று அவர்களுடைய மனைவிமார்கள் ரமலானில் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்துள்ளார்கள். இப்படி இஹ்திகாஃப் இருக்கும்போது அந்த மனிதன் உலக தொடர்புகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை நினைவு கூறுவதால் மட்டுமே அவனுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இந்த இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவருடைய நிபந்தனைகள் என்னவென்று பார்க்கும்போது, அந்த இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், பள்ளியில் இருக்க வேண்டும், இஹ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். மேலும் ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தின் 187வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், வலா துபாஷிருஹுன்ன அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். நீங்கள் இஹ்திகாஃபுக்காக பள்ளியில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் நீங்கள் கூடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். இன்றைய இயந்திர உலகத்தில் மனிதன் இயந்திரத்துக்கு போட்டியாக உழைத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு உழைத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடன் இருப்பவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டுவதற்கு பதிலாக கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகின்றான். இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய நிலைமை மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவன் அமர்ந்து மனதை தூய்மையாக்கி இருப்பதற்கு
மனிதன் அந்த இஅ்திகாஃப் இருந்து வெளியே வரும் நாட்களில் இதுக்கு முன்பு காணாத உலகத்தை, ஒரு புதிய உலகத்தை காண்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இஅ்திகாஃப் ரமலானில் எதற்காக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் லைலத்துல் கத்ர் நாளை பற்றி எனக்கு அறிவுங்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் தேடக்கூடிய அந்த இரவு, அந்த நாள் வரக்கூடிய 10 நாட்களில் தான் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்தில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடம் வந்து, நீங்கள் தேடக்கூடிய அந்த இரவு வரக்கூடிய 10 நாட்களில் தான் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு லைலத்துல் கத்ர் நாள் காட்டப்பட்டது. நான் அதை அறிவிப்பதற்காக வெளியில் வரும்போது 2 மனிதர்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். உடனே அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். எனவே இந்த இஅ்திகாஃப் என்பது அந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற நாளை தேடுவதற்காக என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இஅ்திகாஃபுடைய சுன்னத் என்னவென்று பார்க்கும்போது, நாவையும் ஏனைய உறுப்புகளையும் தேவையில்லாத விஷயத்திலிருந்து பாதுகாப்பதும், பொய் புறம் பேசாமல் இருப்பதும், அதிகமான நஃபிலான தொழுகைகளையும் குர்ஆன் திலாவத், திக்ர் போன்ற அதிகமான நன்மையான காரியங்களில் செலவிட வேண்டும் என்பதுதான் இந்த இஅ்திகாஃபுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த இஅ்திகாஃபில் செய்யக்கூடாதது என்னவென்று பார்க்கும்போது, நாவையும் ஏனைய உறுப்புகளையும் தேவையானவற்றில் ஈடுபடுத்துவதும் வியாபாரம் செய்வதும் இதில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த இஅ்திகாஃபில் முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும், வேண்டுமென்றே பள்ளியை விட்டு வெளியேறுவதும், பெண்களுக்கு மாதவிடாய் தீட்டு மற்றும் பிரசவ தீட்டு ஏற்படுவதும், போதை மற்றும் பைத்தியம் ஏற்படுவதும் இந்த இஅ்திகாஃபை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. இந்த இஅ்திகாஃப் எவ்வாறு இருக்க வேண்டும், இதனுடைய ஆரம்ப நேரம் என்ன, முடிவு நேரம் என்னவென்று பார்க்கும்போது, இஅ்திகாஃபுடைய ஆரம்ப நேரமும் முடிவு நேரமும் ஃபஜ்ராகத்தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதா அராத யஅ்தகஃபு ஸல்லல் ஃபஜ்ர சும்ம தஹல முதகஃபஹு. யார் இஅ்திகாஃப் இருக்க நாடுகிறாரோ அவர் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு அந்த இஅ்திகாஃப் இருக்க வேண்டிய இடத்தில் நுழையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது, இஅ்திகாஃப் இருப்பவர் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு அமர வேண்டும் என்றும், அவர் அந்த பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு தான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றும், வீட்டிற்கு திரும்புவதுதான் சிறந்தது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த இஅ்திகாஃபுடைய ஆரம்ப நேரமும் முடிவு நேரமும் ஃபஜ்ராகத்தான் இருக்கின்றது. இந்த இஅ்திகாஃப் இருக்கும்போது கூடாரம் அமைக்கலாமா வேண்டாமா என்று பார்க்கும்போது, ஒரு சிலர் ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து கூடாரம் அமைக்கலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சிலர் மற்ற ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து கூடாரம் அமைக்க தேவையில்லை, கூடாரம் என்பது நபிக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும் என்று கூறுகின்றனர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நான் அவர்களுக்காக கூடாரம் அமைத்து கொடுத்தேன். பிறகு தொழுதுவிட்டு நானும் அந்த கூடாரத்தில் அமர்ந்து கொண்டேன். இதை பார்த்த நபி அவர்களுடைய மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஸைனப் பின் ஜௌஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கூடாரம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டார்கள். உடனே நான் அனுமதி கொடுத்தேன் என்று ஆயிஷா ரலி அவர்கள் கூறுகிறார்கள்.